அவங்க சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. they use that. Okay, yes. So this is what we learn it. And second language அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் டீச் பண்ணும்போது they can easily communicate with the people surrounding, அவங்களோட environment, அவங்களோட society எல்லாத்தையுமே கான்ஃபிடென்ஸாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டீச்சிங் செகண்ட் லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அ கம்யூனிகேஷன் அண்ட் இட்ஸ் நாட் ஃபார் அ நாலேஜ். ஸோ இங்கிலீஷ் படித்தவங்களாம் நாலேஜபிள் பர்சன் அப்படி சொல்ல முடியாது. இங்கிலீஷ் படித்தவங்க they can communicate easily with others. They can have the confidence. யார்கிட்டயுமே பேச பயப்படாமல் இருப்பாங்க. Okay, yes, that is what we teach them. Next. Next, in the second language நம்ம டீச் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். Yes, what do you call that is அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாகவும் நடக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்னா நம்ம மதர் டங்கோட நமக்கு பிரச்சனை வரும். நம்ம மதர் டங் we call this as full the mother tongue, full of the mother tongue அப்படின்ற மாதிரி we call that. Yes, full of the mother tongue. நம்ம பேசும்போது நம்ம மதர் டங் வந்து கண்டிப்பாக நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, அது டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா we call that as negative, that is interference. Okay, yes, if it is positive na நமக்கு ப்ராப்ளமே இல்லை, we learn more, இன்னும் நல்லா இங்கிலீஷ் பேசுவோம் நம்ம. Okay, yes, next. We have reading types. In reading we have two types.